நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல கஸ்டமைசேஷன் வீடியோ போட்டு ரொம்பவே நாளாயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலை வேற லெவலில் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தேவையான 5 அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 அப்ளிகேஷனும் உங்கள் ஃபோனில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க கஸ்டமைசேஷன் ஆப் வந்து நாபி. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மொபைல்ல வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, வால்யூம் பட்டனை பிரஸ் பண்ண உடனே சைடில் ஒரு பார் வரும் இல்லையா, அந்த பாரை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா நீங்க அடிக்கடி உங்களோட வால்யூம் பட்டனை வந்து பிரஸ் பண்ணவே தேவையில்ல. உங்களோட ஸ்கிரீன் மூலமாவே உங்களோட வால்யூமை வந்து ஈஸியா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண உடனே சம் பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க போனோட சைடுல இந்த மாதிரி வந்து ஒரு பார் வந்து வரும். அந்த பாரை அப்படியே டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வால்யூம் பார் வந்து வரும். அதுல உங்களோட நோட்டிபிகேஷனோட வால்யூம், மியூசிக்கோட வால்யூம், அலாரமோட வால்யூம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த பார் இருக்கு இல்லையா, அந்த பாரையும் உங்களால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். விதவிதமா நிறைய டெம்ப்ளேட்ஸ்ல வந்து அந்த பார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து பெய்டா இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க கஸ்டமைசேஷன் ஆப் வந்து பேலட்டி. ஆக்சுவலா இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா நீங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைலை விதவிதமா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபீச்சர் இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலை கஸ்டமைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு நம்மளுக்கு டெம்ப்ளேட் எதுவுமே மைண்டுக்கு வரல அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டெம்ப்ளேட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமைசேஷனை நீங்க எப்படி பண்ணணும், என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுல என்ன வால்பேப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்ல இருந்தது இல்லையா, அதே மாதிரியே உங்க ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு என்னோட ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் ஆனால் ஐடியா எதுவும் இல்லை அப்படின்றவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணிக்கிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷன் வந்து ரெட் வால்பேப்பர்ஸ். நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், என்னதான் நம்ம மொபைலை நம்ம பார்த்து கஸ்டமைஸ் பண்ணாலும் அந்த ஃபோனில் நம்ம வைக்கிற வால்பேப்பர் தான் நம்ம மொபைலோட லுக்கை வந்து வேற ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோனில் வைக்கிற வால்பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நார்மலாக நம்ம வந்து ஒரு வால்பேப்பர் ஃபோனில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அந்த வால்பேப்பரை வந்து மாற்றவே மாட்டோம். இதுவே எனக்கு டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக வால்பேப்பர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ரெட் வால்பேப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் வால்பேப்பர் மாறணும் அப்படின்றத செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செட் பண்ண அந்த டைம் டியூரேஷன்ல வால்பேப்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிஃப் அப்படின்ற அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து வால்பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ல வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வால்பேப்பர்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க அப்ளிகேஷன் ஃபோன் பிளஸ் டயலர். கண்டிப்பா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருக்க டிஃபால்ட்டான அந்த இன்கமிங் கால் ஸ்கிரீனை பார்த்து நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட இன்கமிங் கால் ஸ்கிரீன் அண்ட் அவுட் கோயிங் கால் ஸ்கிரீனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் கஸ்டமைஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதை வந்து நீங்க ஒரு டயலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு மேல 3 டாட் இருக்கும். அதுல கால் பேக்ரவுண்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கால் ஸ்கிரீன்ஸ் வந்து கேட்டகரி வைஸா கொடுத்திருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அனிமேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க பாருங்க, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்டன் பண்றதுக்கு அந்த பட்டன் வரும் இல்லையா, அந்த பட்டனையும் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலோட டிஃபால்ட்டான அந்த கால் ஸ்கிரீன் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க கஸ்டமைசேஷன் ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ஜெட். ஆக்சுவலா நம்ம மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம், மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு லெஃப்ட் இல்ல ரைட் வந்து தள்ளி விடுவோம். இது வந்து ஒரு மாதிரி கடுப்பான ப்ராசஸா இருக்கும். இதுக்கு பதிலா ஆன் ஸ்கிரீன் நோட்டிஃபிகேஷன் இருந்தா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு விட்ஜெட்டா உங்களால ரெடி பண்ணிக்க முடியும். அந்த விட்ஜெட்டை உங்களோட ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, எது வேணும் எது வேணாம் அப்படின்றத ஈஸியா உங்களால டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ஜெட்டை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 கஸ்டமைசேஷன் ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போயிட்டு ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த 5 அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி நீங்க உங்க மொபைலை கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.